கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞர்களுடைய விழா அல்லது ஒரு மறைக்கல்வி மன்ற விழா, அந்த விழாவுக்கு மக்கள் கூட்டமாக வருவாங்க. அதி சீக்கிரத்தில் தீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படிங்கிற அந்த பாட்டை நம்ம சாதாரணமாக பாடிடுறோம். ஆனால் அவங்க ஆக்சிடென்ட் வந்து படுக்கையில் கிடக்கும்போது இந்த வின்சென்ட் எஸ் அவர்கள் 25 பேர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டை இவங்க பாடும்போது எனக்கு அது மிகப்பெரிய தெளிவு கொடுக்குது. கடவுள் நம்ம கூட இருக்காரு. நான் பல மீட்டிங் பல கூட்டங்களுக்கு சென்று நான் பாடியிருக்கிறேன். அப்போது எனக்கு கிடைக்காத ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் அதோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியும் இந்த பாடை நான் படுக்கையில் கிடக்கும் போது எனக்கு அது கொடுக்கிறேன். வழிபாடு என்பது வழிபாடுல இன்வால்வ் ஆகும்போது அந்த வாழ்க்கை வழிபாடாக மாறும். இப்போ கவிஞர் டென்னிசன் சொல்றாரு, இந்த உலகம் நினைப்பதை விட மிக அசாத்தியமான புதுமைகளை செய்யக்கூடியது வழிபாடு. அன்புமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேரலுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி முக்கியமான ஆளுமைகளை சந்திக்கிறோம். அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது இதை பார்ப்பவர்களுக்கும் மற்றும் இதை காண்பவர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் வாழ்வில் பல விதமான தாக்கங்களை உருவாக்குகிறார். இந்த இடையில் இன்று லாசர் அவர்களை அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொள்வது விடியலை நோக்கி யூடியூப் மகிழ்ச்சி உள்ளார். வணக்கம் சார். உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம். அதை நான் வந்து நம்ம கூட்டமாக பங்குறதுல ரசிச்சுட்ருக்கேன். திருநெல்வேலியிலே மத்திய கலால் வரி சேவை வரி மற்றும் கலால் வரி துறையில் நிர்வாக அலுவலராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி கரோலின் மேலேஜ் அவங்க அஞ்சலக தொடர் வைப்பு திட்டத்திலையும் ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலையும் முகவராக பணியாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பேர குழந்தைகள் இருக்காங்க. நீங்கள் பங்குல மற்ற திருச்சபை சார்ந்த பணிகளில் எப்படி ஈடுபடுறீங்க? அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நீங்கள் கூட்டமாவில் இருக்கும் பொழுது அங்கே நல்ல சிறப்பாக நீங்கள் பணியாற்றிக்கிட்டு இருந்தது, மறைக்கல்வி ஆசிரியராக இருந்துருக்கிறீங்க, பங்கு பெற பொருளாக இருந்துருக்கிறீங்க. அப்போ அது கூட இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீங்க. அப்போ அதில் எப்படி என்னென்னலாம் ஈடுபடுறீங்க, என்னென்னலாம் செய்கிறீங்க? அதுக்கு எனக்கு ஒரு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் அந்த 3 சக்கர சைக்கிள் கிடச்சிது. அது அப்போ தான் அந்த கோயிலுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சி. அப்போ நம்முடைய கூட்டமாக ஆலயத்துக்கு வருகின்ற போது நான் முதல்ல சந்தித்த ஒரு மே மாதத்துடைய 2ஆம் தேதி 3ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த மே மாதம் வணக்க மாதத்தில் கலந்துக்கிட்ட போது அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அன்னை மரியனுடைய மகிமை, அன்னை மரியமன் மூலமாக அந்த புதுமைகள், இப்போ அம்மாட்ட போனால் அம்மா எல்லாத்தையும் தந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி எனக்கு கொடுத்துச்சு. அப்போ அதனால் அதில் மூலமாக இன்வால்வ்மெண்ட் ஏற்பட்டு அந்த மறைக்கல்வி பணி அந்த காலத்தில் இந்த மறைக்கல்வி பணி என்பது சொல்லப்போனால் நம்ம கோட்டார மறை மாவட்டத்திலேயே நம்முடைய கூட்டம் வந்து முதலிடத்தை பெறக்கூடிய அளவுக்கு அப்போது செயல்பட்டு கொண்டிருந்தது. மிகப்பெரிய பயிற்சி பெற்று பெங்களூருக்கெல்லாம் சென்று என்னுடைய மறைக்கல்வி மற்றும் தலைவர்கள் பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. அந்த மாதிரி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து இந்த இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்க வாய்ப்பு கிடைச்சது. முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைக்கப்பட்ட பங்கு பெறக்கூடிய பொருளாளராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி பல பணிகள். அது கூட சிறப்பாக என்ன பண்ணின்னு கேட்டால், அந்த காலகட்டத்தில் தந்தையர்களோடு இணைந்து நாங்கள் பல இடங்களுக்கு, இன்றைய காலகட்டம் மாதிரி இல்லாமல் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த தொடர் சாதனுடைய டிவி இந்த மாதிரி இல்லாத காலகட்டத்தில் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞர்களுடைய விழா அல்லது ஒரு மறைக்கல்வி மன்ற விழா, அந்த விழாவுக்கு மக்கள் கூட்டமாக வருவாங்க. அப்போ அதுக்கு நாங்கள் தந்தையர்களோடு சேர்ந்து இணைந்து அந்த செய்தி கொடுக்க போகிறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்துட்டு இருந்தோம். பிறகு இங்கிருந்து பெற்ற பணி 20-21 வயதில் நான் வந்து என்னுடைய வேலை கிடைக்கு நான் நாங்கள் திருநெல்வேலிக்கு போனேன். அங்கேயும் அதே மாதிரி சகாயமாக போனேன். அங்கே அது ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி போச்சு. அதே அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் அங்கேயும் இந்த மாதிரி பணி. அதனால் அங்கே குறிப்பாக அந்த வின்செந்திய பணி, அதுவும் வந்து அந்த எங்களுடைய அந்த பங்கில் ஜவஹர்லால் பங்கில் செய்யக்கூடிய வின்செந்திய பணி வந்து ஒரு தமிழ்நாட்டு அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பணி. பெரும்பாலான மக்கள் நம்ம இந்த பகுதியில் வந்து பணியாற்றக்கூடிய மக்களாக நிறைய பேர் இருக்காங்க. அதில் அந்த ஆன்மீக பிறப்பு பணிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து ஆரம்பத்தில் உறுப்பினராக சேர்ந்தனாங்க, அந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக, பிற இடத்து பொருளாளராக, இப்போ அதனுடைய செயலாளராக இருந்து இப்போ 25வது ஆண்டுகளாவது இப்போ தான் கொண்டாடுவோம். அந்த கடவுளுடைய பணிகள் தொடர்ந்து செய்துட்டு இருக்காங்க. வெரி குட். அப்போ 21 வயதுலேயே உங்களுக்கு அரசு வேலை கிடச்சிருக்கு. 21 வயதுலேருந்து நீங்கள் அதை படிக்கலாம். இப்போ அது எப்படி அதனுடைய எப்படி அதை எந்த அளவுக்கு நீங்கள் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பண்ணீங்களா? அப்படின்னா அப்போ வந்து இந்த என்னுடைய
தாயும் தந்தையும் படிப்பை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. படிக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு நம்ம தூக்கிட்டு தான் போனாங்க. படித்து முடிச்சு அதுக்கு பிறகு 9, 10 படி போலியோ வியாதியினால ஆமாம் போலியோனால ஏற்பட்டது. 1.5, 2 வயசு வரைக்கும் நான் நடந்திருக்கேன். அதுக்கு பிறகு எனக்கு இந்த போலியோ வந்திருக்கு. அதுக்கு பிறகு அம்மா இப்படி படிக்க வச்சாங்க. அப்புறம் 9, 10 நம்முடைய ஜோசப் மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அப்போது வந்து என்னுடைய கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற போது இந்த போட்டித் தேர்வுகளை பற்றி ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதில் ஒரு விஷயத்தை கட்டாயம் எனக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஃபாதர் ஸ்பெசிஃபிக்காக எப்படி கேட்டதுனால எப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நிறைய வாய்ப்புகள், பல இடங்களுக்கு சென்று பேசக்கூடிய வாய்ப்புகள். இப்படி இந்த பேச்சிலேயே முக்கியமாக நான் அவாய்டட் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ். அது கடவுளுடைய மகாபெரிய கிரேஸ் தான் சொல்லுவேன். ஆன்மீக பணிகளை தந்தையர்களோடு நம்முடைய இலாவோட சேர்ந்து இடை பண்ணி அப்போ அந்த காலத்தில் வந்து நமக்கு ஐசிஎம் சிஸ்டர்ஸ் வரங்க வந்து நமக்கு இது பண்ணிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலி சகோதரர்கள் அவர்களும் பிரதர் ராஜன் இவங்க எல்லாம் வந்து நிறைய சமுதாய காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த மறைக்கல்வி பணி, இந்த பங்குப்பெரிய பணிகளோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆன்மீக பணிகளை வெளியெல்லாம் சென்று பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ள என்னை விட 1 வயது குறைந்த பையன் அந்த தம்பி வந்து அப்போ கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்டர் வந்து நீங்கள் வந்து பேசும்போது கைதட்டல் கிடைக்கும், ஆன்மீக பணி செய்றீங்க சந்தோஷம், ஆனால் இந்த கைதட்டல் கிடைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், ஆனால் அது உங்களுக்கு நாளை உணவை தராது, உங்களுக்கு வாழ்க்கையை தராது ஒரு காரியத்தை சொன்னார். என்னப்பா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார் படித்தாச்சு அது வேலை வேணும் இல்லையா, அப்போ நான் வந்து புத்தகம் வாங்கிடுறேன். டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சின்னு அப்படி எக்ஸாமினேஷன்ஸ் நடக்குது அப்படின்னு அவனே வாங்கிட்டு கொண்டு கொடுத்தான். உண்மையில சொல்லப்போனால் நம்முடைய சர்ச்சில் உள்ள இடத்தால ஒரு 10 நண்பர்கள் 10-12 நண்பர்கள் சேர்ந்து உட்காந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். நான் ஒரு 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் எனக்கு இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் வேலை கிடச்சி 2 வருடங்கள் நான் தமிழ்நாடு அரசில் கல்வித்துறையில் வேலை செய்கிறேன். அதற்கு பிறகு இந்த மத்திய அரசு பணியை இந்த தேர்வில் வேலை கிடைக்கும் பணி செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் நல்ல உங்களுடைய அந்த அனுபவத்தில் அப்படி இன்னொரு ஆளுடைய அந்த ஒரு உதவி எந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையே திருப்பி அதில் அவர் சொன்ன ஒரு காரியம் கூட சொன்ன 1 வயசு குறைஞ்ச பையன் அவர் இந்த காரியம் சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் சொன்ன இன்னொரு காரியம், இது வந்து அவர் சொன்ன யதார்த்தம். இன்னொன்று அவருக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டால், நீ செல்லுகின்ற இடங்களிலும் உன்னுடைய ஆன்மீக பணியோடைய பேச்சாற்றலையும் நான் குறைத்து மதிப்பிடவில்லை, நீ அங்கு செல்லுகின்ற இடங்களிலும் உனக்கு அது வாய்ப்பு கிடைக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னார். அது அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இங்கு செய்தவங்க அதிகமாக வந்து நம்முடைய கடவுளை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த பல ஈடுபாடுன்னு சொன்னீங்க, சமயத்தளத்தில் உங்களுடைய ஈடுபாடு, அப்புறம் அரசியல் உங்களுடைய அந்த வேலைகளை சொன்னீங்க. அப்போ இந்த சமயத்தளத்திலிருந்து சமூக மாற்றப்பணிகள் என்னென்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அது வந்து அதுக்குள்ள வாய்ப்பு வந்து நாங்கள் இங்கே இருந்து போயிட்டேன் இல்லையா, அந்த ஊரில் அந்த மின்சந்திய பணியில் வந்து அந்த கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியும். எப்படின்னு கேட்டால் அவங்க வந்து சமயப்பணி செய்கிறவங்களா இருக்கிறோம், ஆன்மீக பணி அண்ட் பிறகு பணி. இந்த பிறகு பணியில் பார்க்கும்போது எங்கே தேவை இருக்கும், அதோட பையனை படிக்க வாய்ப்பு இல்லை, அந்த படிக்க வாய்ப்பு இல்லாத பையனுக்கு உடனடியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அந்த செயல்பாடு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து மருத்துவ உதவியை உடனடியாக தேடி செய்யக்கூடிய ஒரு செயலாக பார்க்க முடியும். அதோடு கூட இப்போ நான் வந்து எங்களுடைய அலுவலகத்தில் உள்ள மக்களோடு சேர்ந்து 25 வருடங்களாக 45 குடும்பங்களுக்கு 45 கண்டறியாத குடும்பங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறோம், அங்கேயே படுத்துக்கிறதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வாங்கும்போது ஃபாதர் உண்மைக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அந்த திருநெல்வேலி பகுதி அந்த சரௌண்டிங் ஏரியாவில் இருந்து 600 அப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. 2 கண்களும் இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ நானும் ஒரு உறவு மட்டும் வந்தான், பல நேரங்கள் நினைச்சு பார்ப்பது உண்டு. 2 கண்களும் இல்லாதவருடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு கடினமானது. அப்போ அவர்களுக்கு இந்த ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு 25 வருடங்களாக இப்போ 26ஆவது ஆண்டு கொண்டாடும். 26ஆவது ஆண்டு கூப்பிட்டு வச்சு கிறிஸ்மஸ் டைமை ஒட்டி எங்களை கூப்பிட்டு ஒன்று சேர்த்து ட்ரஸ்ட்டு கூட அமைக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம காலப்போக்கு கண்டி வர்றது கஷ்டம். ஏன்னா என்ன எங்கேயும் எல்லா இடங்களிலுமே ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் நான் வாரேன்னு சொல்லுவாங்க. அந்த உண்மையான ஈடுபாடு உள்ள பங்கேற்புள்ளவர்களுக்கு ஒரு அது ரொம்ப எல்லா இடத்துலையும் உள்ள எல்லா பங்கு தளத்திலும் எல்லா இடத்துலையும் உள்ள சூழ்நிலை. அப்போ அதனால அப்படி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இல்லை. நான் அதை கோஆர்டினேட் பண்ணி அதை செய்து அவங்களுக்கு இந்த பொருட்கள் இன்னைக்கு இந்த பொதுநிலையினர்கள் எந்தெந்த துறைகளில் இன்னைக்கு சிறந்து விளங்குறது தேவைன்னு நினைக்கிறேன். பொதுநிலைகள் வந்து சிறந்து விளங்குறது வந்து அவங்க கொஞ்சம் என்னுடைய கண்ணோட்டத்தை அவங்களுடைய மறைக்கல்வி பணி அவங்க வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பொதுநிலை வந்து மறைக்கல்வி பணி அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக செய்யணும். அது எப்படி நான் பார்க்குறேன்னு கேட்டால், என்னுடைய மனைவி வந்து மறைக்கல்வி ஆசிரியர் இருந்தாங்க. அது எப்படி ஒரு மாற்றத்தை அதிகமாக உருவாக்குதுன்னா, அப்போ ஒரு நாள் அவள் வந்து ஊருக்கு ஒரு நியூஸ் ஃபுல்லாகி போச்சு, ஒரு திருமண ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு. அப்போ அவள் நீங்கள் கிளாஸ் வருவீங்களாப்பான்னு கேட்டான். சரி நாம நடத்துகிறாமா அப்படின்னு நடத்தி இது நடந்து முடிஞ்சு போச்சு.
அப்போ நான் சொன்ன மெயின் காரியம் அந்த பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பெண் குழந்தைங்க 25 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ ரொம்ப சிம்பிளாக பிள்ளைகளும் நிறைய படிக்க நிறைய இருக்கும். நீங்கள் காலையில் எழுதும் போது கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம விவிலியத்தில் ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு இன்னைக்கு இந்த புது நாளாக தொடங்கப்பா எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் சின்ன ஜபத்தை செய்துட்டு போங்க. சாயங்காலம் வந்து வாய்ப்பு வந்து அம்மாவெல்லாம் கூப்பிடுங்க. இல்லைன்னா அவங்க வரலன்னு சொன்னால் நீங்கள் மட்டுமாவது உட்காந்து இன்னைக்கு நடந்ததோட லேசாக எவால்வேட் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சு ஏசப்பாட்டு ஒரு சின்ன ஜபத்தோட நீங்கள் நாளை முடியுங்க, உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு அட்வைஸோட முடிச்சிட்டேன். இது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த வின்சென்டியை பணி செய்து ஒரு கிராமத்துக்கு நான் பணி செய்ய போகிறேன். ஒரு நாள் கழிஞ்சு ஒரு பணி செய்ய போகிறேன். போகும்போது முதல் நாள் ஆரம்பிக்கும் போது நான் இப்படியே ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்தோன்னே நீங்கள் ஏதாவது செய்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதில் ஒரு பிள்ளை எழுப்பி நான் கடந்த ஏதாவது ஒரு 1.5 வருடங்களாக நான் இப்படி செய்துட்டு இருக்கேன், அது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. ஆமாம், அது எப்படி உனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்டால் அது நீங்கள் தான் சார். நான் அந்த குழந்தைய வளர்த்தேன். அன்றைக்கு அந்த என்னுடைய மனைவி நடந்த கிளாஸ் நான் போடலாம். இந்த மாதிரி மறைக்கல்வி பண்ணி அடுத்தது சந்திக்கிறது, மக்களை வந்து சந்திக்கிறது. இப்போ அது சீக்கிரத்தில் தீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அப்படிங்கிற அந்த பாட்டை நம்ம சாதாரணமாக பாடிடுறோம். ஆனால் ஒரு ஆக்சிடென்ட் வந்து படுக்கையில் கிடக்கும்போது இந்த வின்சென்ட் அவர்கள் 25 பேர் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இந்த பாட்டை இவங்க பாடும்போது எனக்கு அது மிகப்பெரிய தெளிவு கொடுக்குது. கடவுள் நம்ம கூட இருக்காரு. நான் பல மீட்டிங் பல பிளே கூட்டங்களுக்கு சென்று நான் பாடியிருக்கிறேன். அப்போது எனக்கு கிடைக்காத ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் அதோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியும் இந்த பாடை நான் படுக்கையில் கிடக்கும் போது எனக்கு அது கொடுக்குறேன். ஆகவே நாங்கள் அங்கே வந்து அந்த சந்திப்புகளை வந்து புதுநிலையம் சென்று சொல்லாமல் இருக்காரு உடனடியாக அந்த சந்தித்து நாங்கள் கவர்மெண்ட் இந்த மாதிரி காரியங்களை செய்வோம். அப்படி என்னுடைய சம்பந்தி என்னுடைய மகனுடைய மனைவியுடைய அப்பா வந்து அவர் வந்து சந்திப்பில் ரொம்ப விசேஷமான ஆள். ஏர்வாரி சைக்கிள் எடுத்துட்டு பைக் எடுத்து கிளம்பிடுவார். டெலிபட்ட உடனே பைக் வந்துருக்காரு. இப்போ கூட ஒரு ஆக்சிடென்ட் பைக் வந்துட்டாரு. அவரு அதாவது 11 புத்தகங்கள் ஆன்மீக புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. ரொம்ப போன வாரம் தான் சந்திப்புகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த சந்திப்பு வந்து அந்த அவருடைய அனுபவத்தை வந்து பார்க்கும்போது எவ்வளோ அனுபவம் பார்க்கும்போது மக்களை சந்திக்கின்ற போது அந்த சந்திப்பு பணியை நம்ம செய்யணும். அதோடு கூட தந்தையோடு இணைந்து நற்கரணையை கொண்டு முதியோர்களுக்கு முடியாதவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணி தந்தைகள் தெரியும் ஓரளவுக்கு இருக்காங்க. இதையும் தாண்டி அந்த புது நிலையங்கள் வந்து புதுசாக இந்த ஆளு முடியாமல் இருக்கிறாரு, இவர் கோயிலுக்கு வர முடியல அப்படிங்கிறது எல்லா வந்து பாதுகாப்பு ரீச் ஆக இருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த புது நிலையங்கள் அதை எடுத்து சென்று ஆண்டவரை கொண்டு வீட்டில் கொண்டு கொடுக்கக்கூடிய பணிக்கு பங்கத்து இணைந்து செயலாற்றணும்னு நினைக்கிறேன். என்னங்க அருட்பணியாளர்கள் உங்களுக்கு அருட்பணியாளர்களோட முக்கிய தொடர்புகள் இருக்குது. அதே போல் இப்போ இணைந்து நீங்கள் வின்சென்ட் பல நல்லா பணியாற்றுறீங்க. அப்போ இந்த அருட்பணியாளர்களுடைய பணிகள் இன்னும் எந்தெந்த விதங்களில் இருந்தால் நல்லா இருக்கும்னுள்ளதை உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். அப்போ நம்ம மத்திய 7 வாசிக்கிறோம். The gate is narrow, the way is God, that leads to life, and only those who find it are very few. கடவுளுடைய பணியை செய்கிறதுக்கு முன்னிறுத்தி வைக்கப்பட்டவர் தான் அருட்தந்தையர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை அன்னைக்கு ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அப்போது வாரணாசி அரசர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அடைந்த சூழ்நிலையில் இனி வாழ்ந்தது போதுங்கிற சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு தன்னுடைய ரதத்துக்கு கிளம்புறேன், சாரதியை கூட்டிட்டு கிளம்புறேன். வழியில் போகும்போது அன்னைக்கு தான் ஆலமரத்தடியில் அவர் வந்து புத்தர் வந்து உட்கார்ந்துருக்கார். இவர் புத்தரை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா முகத்தில் அவ்வளோ பெரிய பிரகாசம், அந்த ஆலமரத்தடியில் பெரிய அமைதி. ஓடி வந்து பார்க்க சொல்கிறாரு, சாரதி சொல்கிறாரு, நான் என்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வேன் போல் தோன்றுகிறது. இவரை பார்த்தா அவ்வளோ ஒரு அமைதி உள்ளவராக காணப்படும், வித்தியாசமான ஒரு துறவியாக அவர் காணப்படுகிறார் அப்படின்னு அவர்கிட்ட போறாரு, கேட்கிறாரு. நான் இந்த நாட்டுடைய அரசன், எல்லாம் என்கிட்ட இருக்கு, எனக்கு அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தா இந்த பிச்சை பாத்திரத்தை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களோட ஒரு முழுமையான அமைதி சந்தோஷமாக காணப்படுகிறது என்று சொல்லும்போது அந்த வித்தியாசமான துறவியை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ தந்தையர்கள் அருட்பணி என்பது வந்து மிகப்பெரிய கூட ஒவ்வொரு அருட்தந்தையும் வித்தியாசமானவங்க. அவங்களுடைய இணைந்து பணியாற்றிய காலத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான நேரோட கூட்டமாக. அப்போ வந்து அது வந்து உலகங்களுடைய கலைப்பவர்கள் பெரிய ஃபாதர் இருப்பாங்க, சின்ன ஃபாதர் இருப்பாங்க. பெரிய ஃபாதர்களாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தந்தை மாதிரி, இவர் ஒரு மூத்த அண்ணன் மாதிரி. நல்ல பல இடங்களுக்கு சென்று பணி செய்கின்ற போது அவங்களுக்கு கிடைத்த கைடன்ஸ், அவங்களுக்கு ஆன்மீக வழிநடத்துதல், இணைந்து பணியாற்றுகின்ற போது ஷேர் பண்ண விஷயங்கள், இது வந்து உங்களுடைய தந்தையர்கள் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அதோடு கூட பார்க்கும்போது ஃபாதர்ஸும் போது பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு குடும்பங்கள் இருக்கிறதால தந்தையர்கள் நாங்கள் போகிறாங்க. தந்தையர்கள்ங்கும் போது என்னுடைய கண்ணோக்கில் இப்போ ஃபாதர் பார்த்தோன்னா முதல்ல பார்க்கும்போது இவங்க நம்ம ஃபாதர், நம்ம அதிகம் பழக்கம் இல்லை முதல்ல, பட் இவங்க நம்ம ஃபாதர். அதில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு திருநெல்வேலி ஃபாதர் வந்துருந்தாங்க. இந்த மாதிரி பழக்கம் வந்து எல்லாவற்றையும் ஈஸியாக அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுக்கு, அவங்கள்ட்ட இருந்து தேவைப்படுறவங்களுக்கு கைடன்ஸை பெற்று கொடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுது. இப்போ அது ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லுறதா இருந்தால் ஃபாதர் புதுசாக வந்துருந்தாங்க.
எங்களுடைய விசந்தி பாசம் இருந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நான் அவருடைய பக்கத்தில் உட்காந்து 10 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு மனசில் ஒழிக்கிற சந்தேகத்தை எளிதாக அவர்கிட்ட கேட்பதற்கு எப்படி பார்க்குறது என்ன பிரச்சனை கேட்டால், அந்த காலத்தில் பாதகம் ஏற்றது எங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த திரைசை பாடல்கள் ரொம்ப கவர்ந்துச்சு. திரைசை பாடல்கள், சமூக விழிப்புணர்வு பாடல்கள். அப்போ அதையெல்லாம் அன்னைக்கு கேட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம நினைச்ச நேரத்திலேயே அதை இதில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய ஆன்மீக பாடல்கள் அப்படிதான். அன்னைக்கு ஒரு நம்ம ரசித்த ஒரு பாடல் வந்து ஒரு 30 செகண்டில் நம்ம மொபைலில் வந்து பாடிடும். அப்போ ஃபாதர்கிட்ட சந்தேகம் கேட்டால், நான் திரைசை பாடல்களை கேட்குறேன், ஆன்மீக பாடலும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நான் திரைசை பாடலை கேட்பது தவறா அப்படிங்கிற சந்தேகத்தை ஃபாதர்கிட்ட கேட்டேன். அதில் ரொம்ப நேரம் பேசினேன், நல்லா ரொம்ப நேரம் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணோம். கிடைச்சி அதில் ஃபாதர்கிட்ட பேசும்போது விளக்கம் எனக்கு கிடைச்சது. திரைசை பாடல்களை பார்க்கலாம், அது உனக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரும். ஆனால் ஆன்மீக பாடலை நினைத்திருக்கின்ற போது அது உன்னை ஆண்டவரிடம் கொண்டு சேர்த்து உனக்கு நிறைவான அமைதியை தரும் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சது. அப்போ ஆகவே இந்த அடிப்படையாளர்கள் இந்த பயணிக்கின்ற பயணம் வந்து ரொம்ப ஒரு இதமான அனுபவமாக பிறருக்கு இயேசுவை கொண்டு செல்ல கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக அமைந்தது. இன்னைக்கு நம்முடைய மறை மாவட்டம், நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் பொதுநிலையினர்கள் எந்தெந்த லைன்கள்லாம் அவங்கள உருவாக்கணும். ஏன்னா இன்னைக்கு தலைமைத்துவம் தேவைப்படுது, இல்லைன்னா நல்ல தலைமை பண்பு கொண்ட பொதுநிலையினர்களை தேவைப்படுறாங்க. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பட்டு சில நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய டைம்களில் இன்னும் எந்தெந்த விதங்களில் அவங்களுக்கு அதுக்குள்ள பயிற்சிகளை கொடுத்து உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல பேசிக்காக நான் என்ன கேட்டால் அவங்க வந்து விவிலியத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்ம செய்யணும். விவிலியம் படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறோம். இப்போ திருப்பாடல் 56:10 வாசிக்கிறது போல கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவருடைய வாக்கை நான் புகழ்கின்றேன் என்பது ஆண்டவருடைய வாக்கு இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ. இப்போ கடவுளுடைய வார்த்தை வந்து அன்னைக்கு சின்ன வயசில் படிக்கும்போது அது ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. இன்று படிக்கின்ற போது அதனுடைய ஆழமான அர்த்தம் வந்து என்னை எங்கேயோ கொண்டு செல்கின்றது. அப்போ அந்த விவிலியத்தினுடைய காரியங்களை பண்ணணும். அது ஃபாதர் சொன்ன மாதிரி தலைமைத்துவ பயிற்சி பாசறைகளை தேர்ந்தெடுத்து குரூப் வைஸாக நடத்தணும். இப்போ என்னுடைய மனைவி வந்து என்னோட இணைந்து அவளும் சில பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு, மாதாசிரியனுடைய செக்ரட்டரியாக இருக்கேன், அவன் தெரிந்த அவசியம் இப்படி கோஆர்டினேட் பண்ணி போகும்போது அவர்கிட்ட சில காரியங்கள் பார்க்கும்போது இந்த எழுச்சி உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் அவருடைய இளமை பருவத்தில் ஏறத்தாழ கல்லூரி வாழ்க்கையில் நம்முடைய இந்த இதில் மானிஸ்டார் வார்த்தை காலையில் வச்சு ஒரு 5 நாள் வந்து ஒரு வாசனை நடத்திருக்காங்க தண்ணி. அதில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி வந்து இந்த வேரியஸ் ஏஜ் குரூப்புகளுக்கு செலக்ட் பண்ணி அந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்போது நம்முடைய வழிபாடுகளை நம்ம எப்படி ஒரு சமூக மாற்றத்தின் கருவிகளாக மாற்ற முடியும்? வழிபாடு வந்து ஃபாதர் வாழ்க்கை தான் வழிபாடு நம்ம சொல்கிறோம். ஆனால் பல நேரங்களில் வந்து வழிபாட்டில் இன்வால்வ்மெண்ட் இல்லாத சூழ்நிலைகள் நான் பல இடங்களில் காண முடியும். அப்போ பார்த்தா என்னுடைய இதில் ஒரு சின்ன ஒரு கடவுளுடைய ஒரு அம்சத்தை கண்டு கொள்வதற்கு வாய்க்காலாக அமைந்ததுன்னு கேட்டால், என்னுடைய அப்பாவுடைய மாமனார் வந்து ஃபாதர் லாசர் அப்படின்னு கல்லுக்கூட்டத்தை மாதராக இருந்திருக்காரு. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு மேலே அந்த இடத்துக்கு பேர் நடந்து போச்சு. அந்த ஃபாதர் மீட் பண்ணும்போது அவங்களுடைய கூட்டம் எனக்கு இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா ஜெபம் பண்ணும்போது வந்து அந்த வீட்டில் பழைய வீட்டு நீங்கள் பார்த்து வந்துருக்க மாட்டீங்க. அது 2வது உங்கள் அப்பாவுடைய மாமனார், மாமா 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 தாய் மாமா மாதிரி அந்த முறையில் உள்ளவங்க. அப்போ வந்து அந்த ராபர்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய டைம்லே ஃபாதர் வந்து கேட்டாங்க, லாசர்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாதர் உண்டு, அப்போ அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபாதருக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஒட்டி தான் எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் சூழ்நிலை அப்போ ப்ரே பண்ணி பெற்றுக்கிட்டதுனால என் பேர் லாசர், அவருக்கு பேரே வச்சாங்க. சரி, ஆமாம். அப்போ அந்த டாபிக் மட்டும் ஃபாதர் லாசருடைய அந்த இதை நாம் என்ன சொல்கிறேன், நீங்கள் நம்ம இன்னைக்கு வழிபாடுகள். அப்போ அதனால எங்கள் அப்பா வந்து வழிபாட்டில் வந்து இடத்துல ஒரு 7 மணிக்கு அந்த ப்ரேயரோட ஆரம்பிச்சுவாங்க. 8:15 மணி வரைக்கும் அந்த ப்ரேயரை இன்னைக்கு நெட்டில் தேடி பார்க்கும்போது இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா ப்ரேயரும் கிடைக்கிறதாக அந்த வழிபாடு அமைந்திருக்காரு. அதனால தான் அந்த ப்ரேயருடைய அம்சத்தை நாங்கள் என்ன பெற்றுக்கொள்ள முடியுது. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன், நாங்கள் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பட் நான் கேட்டேன் அதை கொடுக்கணும். அப்போ அந்த வழிபாடு என்பது வழிபாட்டில் இன்வால்வ் ஆகும்போது அந்த வாழ்க்கையை வழிபாடாக மாறும். அப்போ கவிஞர் டென்ஷன் சொல்கிறாரு, இந்த உலகம் நினைப்பதை விட மிக அசாத்தியமான புதுமைகளை செய்யக்கூடியது வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உண்மையான வழிபாடாக உள்ள போகும்போது நிச்சயமாக நம்மை அறியாமலே அந்த வழிபாடு வந்து தனிமனித வாழ்க்கையில் அது வந்து அடுத்த கட்டத்திற்கு, சமுதாய கட்டத்திற்கு கட்டாயம் எடுத்து சொல்லும். நாம் பார்க்கும்போது வெளியில் சென்ற போது ஒருத்தன் துன்புற்று இருக்கிறான்னு சொன்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போ அவருக்கு ஒரு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்னைக்கு அந்த நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகளில் திரு அவையுடைய போக்குகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் கூட திருச்சபை என்ன கற்பிக்கணும்னா அரசியல் படி தெரிஞ்சிருக்கணும்.
அரசியல் விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும். நம்முடைய வேட்பாளரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். வாக்களிச்சு அவங்க நல்லது செய்யும் போது அவர்களோட இணைந்து நாம் என்ன செய்யணும்? கட்டாயம் நம்மளோட இணைந்து நல்லது செய்வது விழிப்புணர்வு நமக்கு பொதுவாக தேர்தல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர்களோடு இணைந்து நல்லதை செய்வதற்கு நாம் அவங்களுக்கு கூடுதல் உதவியாக இருக்கணும். அப்படி திருச்சம் சொல்லுது. அது நல்லா தான் இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய புலித்துறை மலைமாவட்டத்தில் நிறைய நிறுவனங்கள் இருக்கும். அது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், நிதி நிறுவனங்களாக இருக்கலாம். அதுன்னு சொன்னால் அப்போ இந்த நிறுவனங்கள் எப்படியாக ஏழைகள் சார்புள்ள நிறுவனங்களாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எல்லாமே பெரிய பெரிய பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்துக்கிட்டு பட் ஏழைகள் சார்பை எப்படி இந்த நிறுவனங்கள் அதை உத்தரவாதப்படுத்தலாம்? இப்போ அதனுடைய கான்செப்டை பார்க்கும்போது எங்களுடைய அந்த மின்சந்தி பாசுகிறது என்ன பண்ணுறோம்னா, அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மருத்துவமாக இருக்கலாம், ஒரு கல்வியாக இருக்கலாம். இந்த காரியங்களுக்கான உதவி தேவைப்பட்டு வருகின்ற போது இந்த 2 உறுப்பினர்கள் ரிப்போர்ட் மேலே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ரிவ்யூ பண்ணிட்டு வராங்க. அப்போது அது டிசர்விங்காக இருந்தால் செய்யணும். அடுத்து என்னன்னு கேட்டால், இது போரஸ்ட் ஆஃப் த புவர், இவங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லும்போது இந்த உதவியை நாம் முற்றிலுமாக ஃப்ரீயாக செய்வோம். என்னன்னா நம்முடைய நிதி நிறுவனங்கள் கல்லூரிகள் பல இருக்கலாம். அப்போ இந்த நிதி நிறுவனங்கள் ஒரு கட்டங்களில் ஏழைகளுடைய இதுக்காக தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்களாக இருக்கும். ஏழைகளை பற்றியுள்ள அக்கறைகள் இன்னைக்கு குறைஞ்சிட்டு. அப்போ எது எப்படியாக இன்னைக்கு அதை நமக்கு உத்தரவாதப்படுத்தணும்? நான் அதான் சொல்கிறேன். அதில் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டால், அப்போ அந்த ஏழைகளுக்கு வந்து நம்ம வந்து நம்முடைய இந்த காரியங்கள் போய் சேரணும். அவங்க ஆரம்ப நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. இன்னும் வேறு மாதிரி போயிடுச்சு. அப்போ அந்த ஏழைகளுக்கு செய்யும்போது வந்து அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அது வந்து பையனுக்கு வந்து படிப்பே இல்லை, +2 முடித்தா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, அவன் ஒன்றும் முடியாத சூழ்நிலை. எங்கள் சட்டத்து வேறு ஒன்றும் நினச்சிங்க, அவனை கூட்டி கொண்டு போய் சரியான பேங்கில் கொண்டு போய் 2 நாள் என்ன ஏற்பாடும் பண்ணி ஒரு 8 வருஷத்துல பெரிய அதிசயம் கேட்டான். ஒரு முனைவர் பட்டம் பெற்று ஒரு பேராசிரியராகி என்னுடைய கூட்டத்துக்கு அவன் வந்து சிறப்பு விருந்தினராக. அப்போ அதை பார்க்கின்ற போது அந்த ஏழைகள் சார்பாக கட்டாயம் இருந்தே ஆகணும். ஏழைகள் சார்பாக இருக்கக்கூடிய கேட்டால் நம்மகிட்ட நிதியை உருவாக்கிட்டோம், நிதி நம்மகிட்ட இருக்குது. ஏழையை கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு அந்த தேவைகளை வந்து மிக சிறப்பாக செய்ய வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. இன்னைக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு துறையில் நீங்கள் உங்களுடைய ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறீங்க. அப்போ அதில் நிச்சயமாக பல இடர்பாடுகளில் உங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதில் சொன்னால் பலருடைய பேச்சுகள் உங்களை ஒரு சின்ன ஒரு தாக்கங்களை உருவாக்கியிருக்கும். அப்போ இதெல்லாம் கடந்து நீங்கள் என்னை வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ யாராவது உங்களுக்கு உதவியாக இருந்திருப்பா, இல்லை அந்த ஒரு சூழல்களையும் தாண்டி வர வேறு உதவியாக இருந்திருப்பாங்க. இன்னும் ஏதாவது அந்த அனுபவங்கள் இருக்கவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் நேர்களுக்கு வழக்கமாக சொல்லணும். மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அது பல கட்டங்களில் அது ஒரு கடினமான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் கார்ட் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து எதிரடையான விஷயங்களை சந்தித்தது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் குறைவுன்னே சொல்லலாம். ரொம்ப அதிகமாக பாசிட்டிவான காரியங்கள் தான். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தாய், குறிப்பாக தந்தையும் வந்து எனக்கு வந்து அவங்க மெயினாக வந்து கல்வியை கொடுத்தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க இந்த ஆன்மீக கல்வியை சரியான நேரத்தில் அவங்க திருவடி சாரங்களை பெற வைத்தது தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து நம்ம முன்னோக்கி கொண்டு வந்தது. அதில் வந்து என்னுடைய அம்மா ஒரு காரியம் பண்ணுவாங்க. அப்போ கடவுளுடைய கிரேஸ்னால நான் வந்து இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது முதல் மாணவனாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சேன். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட வீட்டில் வந்து அன்னின்று வரக்கூடிய நிகழ்ச்சிகளை என்னுடைய தாயிடம் பேசுவதை அவர்களால் பெருசாக ஒன்றும் அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ண முடியாது, முழுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த செவிமடுத்தல், அவங்களோட செவிமடுத்தல் மிகப்பெரிய தோல்வுகளாக எனக்கு அமைந்தது. அப்பா வந்து நீ என்ன வேணாலும் படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விளம்பரம் ஒரு இன்ஸ்டியூட் இருந்தது. ஆக நான் கல்லூரி படிப்பு முடிப்பதற்கு முன்னாலே ஷார்ட்டாக முழுசாக படித்து முடிச்சுட்டேன், டைப்ரைட்டிங் படித்து முடிச்சுட்டேன். அது ஒரு பெரிய வாய்ப்பாக வேறு உங்களை ஹெல்ப் பண்ணுறது யாராவது அப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறது. அப்போ வந்து எனக்கு சைக்கிள் இருந்ததுனால நான் லோக்கலுக்கு போயிடுவேன். அது லோக்கல் வந்து நம்ம அப்போ பங்குவேறு பொருளாதாரம் இருந்ததுனால நம்ம வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிறு வயதில் அம்மா தூக்கிட்டு போனாங்க. அந்த பிறகும் என்னை வந்து நேற்றுக்கு இந்த சண்டே வந்து எஸ்டி ஹிந்து காலேஜ் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். இந்த ஃபாதர் கேட்ட கேள்விக்கு எனக்கு மனசில் அது ஓடிடுச்சு. என்னாச்சுன்னா அங்கே தான் பெரும்பாலான தேர்வுகளை நான் எழுதுனேன், கல்லூரிக்கான தேர்வுகள் எழுதுனேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து இங்கேருந்து பார்வையிடத்துக்கு சில போய் இறங்கிட்டு இந்த பார்வையிடத்தில் இருந்து அந்த எஸ்டி ஹிந்து காலேஜ் வரைக்கும் சைக்கிளில் விட்டு போவாங்க. ஆனால் அங்கே அந்த ஏரியாவில் சைக்கிள் கிடைக்காது. இப்படி போய் கூடவே இருப்பாங்க, கூடவே தேர்வு முடிந்த வரைக்கும் கூட இருப்பாங்க. நான் அவங்களை கம்பல் பண்ணி அப்பா 2 மணிக்கு பரிச்சை ஆரம்பிக்குது, 5 மணிக்கு முடியுது, நான் இருக்கிறேன் சார், என் படத்தை பார்த்துக்கலாம், சினிமா பார்த்துக்கலாம், நான் 5 o'clock தான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் கூட இருந்தாங்க. அது குறிப்பாக எனக்கு ஒரு 5 நண்பர்கள் இருந்தாங்க.
அப்போ அந்த நண்பர்களும் ஆலய பணியை சேர்ந்தோ செய்தோம். +2 படிக்கும் போதே நாங்கள் இந்த 5 பேர் வந்து சொல்லலாம் 5 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பொதுவாக நான் வந்து பேரை குறிப்பிட விரும்பவில்லை. நம்ம வந்து எல்லாம் நம்முடைய பங்கு ஒரு மயிலோடு பங்கு தந்தில் உள்ளவர் 2 பேர் முலாக்கோடு பங்கு தந்தில் வந்து முலாக்கோட்டில் இருந்து 2 பேர் அப்புறம் மிஞ்சர பக்கத்தில் உள்ளவர். நாங்கள் இந்த 5 பேரும் வந்து இணைந்து தான் செயல்படுவோம். மயிலாட்டு கோயில் 9ஆம் நாள் திருநாளைக்கு அங்கே தான் அந்த வீட்டில் தான் கேம்ப்பு, அங்கே தான் எல்லாம் கலந்துக்கிறது. மோரோவர் எல்லாருமே ஆன்மீக சிந்தனை கொண்டவங்க. +2 படிக்கும்போது ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்காங்க. அன்னைக்கு சென்னைக்கு போயிருந்தேன். பார்த்தா அந்த நண்பன் செய்த காரியம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து போனோம். அந்த பெரிய அந்த பிக் பஜார் மாதிரி பெரிய இதில் உள்ள போகும்போது வந்து என்ன சொன்னான்னா, என்ன இந்த காரம் அப்படி நின்னவன் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னவன் எங்கே இருந்தோ ஒரு வீல் சேர் கொண்டு விட்டான். வீல் சேர் உட்கார வச்சு உருட்டி கொண்டு போயிட்டே இருக்கான். அப்போ நான் தான் இமீடியட்டாக என்னுடைய மொபைலில் கால் பண்ணி என்னுடைய ஒய்ஃபாக இருந்தாலும் ஒய்ஃபை இவனையும் கூப்பிட்டு பையன் வந்தாலும் பையன் வந்து அந்த வீல் சேர் கலந்து வச்சுருவோம். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு போங்க, நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாங்கள் ஃபுல்லாக நான் அந்த வீல் சேரில் கொண்டு போய் காட்டி எடுத்து பண்ணி வந்து அந்த உங்களுடைய அன்பை வர முடியுது. ஆக நான் அதை சேர்ந்த 5 நண்பர்கள் அங்கே வந்து ஆன்மீக பணி உள்ள எல்லா இடங்களுக்கும் சேர்ந்து போயிருப்போம். அவங்க எந்த விதத்துலையும் அவங்க வந்து நமக்கு ஒரு கால்நடைங்கிறது நினைக்க முடியாத அளவுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. அடுத்ததாக அருட்தந்தையரோடு இணைந்து செயல்பட்டது வந்து அவங்களுடைய அந்த தலைமைத்துவ பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக அமைச்சு. இன்னைக்கு பல இடங்களில் கேள்வி கேட்குறாங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஏ ஹேண்டிகேப்ட் பர்சன் டு கம் டு த ஃப்ரண்ட் ரோ, ஹவ் டு கம் டு த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த அருட்சேரங்களோடு நம்ம இணைஞ்சு பணியாற்றுவது. அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுடைய ஏற்படும்போது பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் சக்திகள். அப்புறம் என்ன நான் சொன்னது போல அந்த இடத்துல ICMC சொன்னாங்க. இப்படி அவங்க அருட்தந்தையர் அது ஆசிரியர் பெருமக்கள் வந்து சொல்லப்போம் நிறைய இன்சிடென்ட் சொல்லிட்டே போகலாம். அது குறிப்பாக முளமூட்டிலேருந்து ஒரு ஆசிரியர் நேற்றைக்கு அவரை தேடி போய் முதல் பார்த்தேன். அவர் வந்து அவ்வளவு ஒரு பாசமிக்க ஆசிரியர். ஆமாம், முளமூட்டு பங்குதாரத்தில் கடைசியாக நான் பேசும்போது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து வரவேற்புரை. அப்போ கடைசியில் சிறப்பு விருந்தினராகி எனக்கு வந்து மாலை நன்றி வரைக்கும் மாலை அணைக்க வேண்டும்னு சொன்னபோது அவர் வந்து பேசி இவன் என்னுடைய மாணவனுக்கு நான் தான் அவனுக்கு மாலையை கொண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றபடி மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் முன்னேற்றுவதற்கு. இன்னும் கூட யாரும் பார்த்தோம்னா முதல்ல கேட்ட கேள்வி லாஸ்ட் காரம் வாங்கியாச்சா ஐயா. என்னுடைய சைக்கிளை வந்து அவர் மோட்டரிஸ்ட் வெஹிக்கிளாக அப்பவே மாத்திரம் பிளான் பண்ணார். அப்படிப்பட்ட பல ஆசிரியர் பெருமக்கள், அப்போ நண்பர்கள், ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய சகோதரிகள், நண்பர்களுடைய ஆற்றல், என்னுடைய பங்கு. வெளியிடங்களில் போகும்போதும் அவங்க மக்கள் பல அதாவது ஊனமுற்ற மக்களுடைய பங்களிப்பு உண்டு. அப்போ அவங்களோட அசோசியேஷன் இருந்துச்சு. அவங்க அது மூலமாக அவங்களும் சில நம்ம பல காரியங்களை கோஆப்ரேட் பண்ணி நம்ம செய்யணும். அப்புறம் நல்ல அவங்களுடைய அனுபவங்கள் நிச்சயமாக நேர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய அந்த அனுபவங்கள் நல்ல செய்திகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் வந்து அதை கடைசியில் மிஸ் பண்ணிட்டேன். கேள்வியில் வரும்போது என்னுடைய மணி நாங்கள் திருமணமாகி இத்தனை 28 வருடங்கள் ஆகின்றன. இந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த செயல்பாடு அது வந்து குடும்பத்தில் பார்க்கும்போது சமூக பணியை சேர்ந்து ஆற்றுறோம், ஆன்மீக பணியை சேர்ந்து படியாற்றுறோம். சில நேரங்களில் பார்த்தா ஒரு காரியத்தில் 2 வாயை திறக்கும்போது 2 பேரும் ஒரே முடிவை சொல்கிற மாதிரி இன்னும் பல காலகட்டங்களில் பார்த்தோம்னா சோர்ந்து போய் இருக்கும்போது வந்து இது என்னங்க பெரிய விஷயம் பார்த்துக்கலாம். ஏசப்ப கூட இருக்காங்க, மாதா கூட இருக்காங்க, நீங்கள் தான் சொல்வீங்க மாதாவும் ஏசப்பும் சேர்ந்து உங்களை உதவி செய்வாங்க இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய தூண்டுதல் கூடயே இருந்த அந்த எல்லா காரியங்களும் வந்து எல்லா சமுதாய பணிகளுக்கும் இந்த நேரங்களில் பார்த்தா சமுதாய பணிக்கு வந்து அவர் வருவார் சொல்லுவார். கடைசி நேரத்தில் லாஸ்ட் இப்படி ஒரு சிக்கலில் மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. வி வென்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வணிகனுடைய பங்கு உண்மையை பாருங்க. அப்புறம் அந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நல்ல உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக.